நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட இந்திரா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சீரியல் கில்லர் பேட்டர்னை மையமா வச்சு நகரக்கூடிய கதை அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒய்ஃபும் இருக்காங்க. சோ இவர் டியூட்டில இருக்கும்போது குடிச்சிட்டு வண்டி ஓட்டின காரணத்தினால இவர் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சோ வீட்லயே தான் பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு சீரியல் கில்லர் பாத்தீங்கன்னா தூக்குல மாட்டி அவங்களோட லெப்ட் ஹேண்ட பாத்தீங்கன்னா வெட்டி ஒரே பேட்டர்ன்ல கொலை பண்ணி வந்துட்டு இருக்கான். சோ இத போலீஸ் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்துட்டு முடிஞ்சு ஒரு மாசம் ஆகியிருந்தாலுமே அவரை பாத்தீங்கன்னா ரீஜாயினிங் வந்துட்டு பண்ணல. சோ அந்த காரணத்தினால ப்ரெஷர்ல பாத்தீங்கன்னா ஓவரா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலியமா அவருடைய கண் பார்வை பாத்தீங்கன்னா சுத்தமா போயிடுது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபை பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லர் வந்துட்டு கொலை பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ அந்த சீரியல் கில்லரை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. மெயினா வந்துட்டு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன்ல கொண்டு போயிட்டு இன்ட்ரோல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட கொடுத்து செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா அப்படியே வேற ட்ராக்ல கொண்டு போவாங்க. சோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்னொரு பக்கம் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காங்க. சோ அது இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேரக்டரோட பேக் ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே சொல்லியிருக்காங்க. சோ எல்லா கேரக்டருமே பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஆக்டிவேஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்சு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மெயினா வில்லன் கேரக்டர்ல 2 பேர் பாத்தீங்கன்னா வருவாங்க. ஸோ உங்களுடைய ஆக்டிங் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் இருக்கும். புதுசா எந்த ஒரு ஸ்டோரியுமே இருக்காது. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.